கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும். ஹமாஸ் பயங்கரவாதி, இந்த பயங்கரவாதியை திருமணம் செய்து கொண்டிருந்த அவருடைய மனைவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை மீடியால போட்டு உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த மீடியாக்கள் எல்லாம் ஹமாஸ் போராளிகள்னு உருட்டிட்டு இருக்காங்க இல்ல, இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் அங்க என்ன நடக்குது, அங்க என்ன பண்றாங்க, ஹமாஸ் எந்த அளவிற்கு கொடூரமான வேலைகளை செய்யறாங்க, எல்லாவற்றையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. சரி, இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜுமன் அல் கொசாமி இவங்க கத்தார் நாட்டில் பிறந்திருக்காங்க. அவங்க இந்த சாட்சியை நான் அப்படியே போட்டுட்டு உங்களுக்கு அதுலேருந்து விளக்கத்தை கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, I had born and raised in Qatar, and my father is one of the founders of Hamas. So my father and my mom, they raised us to hate Israel and hate Jewish, hate Christian, and even hate the Shia, the Muslim, the Shia, and hate everyone who's not belong to Hamas. நான் கத்தார் நாட்டில் பிறந்தேன். என்னுடைய அப்பா இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல, இது உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கியமாக இருந்த நபர்களில் ஒருவர் தான் என்னுடைய அப்பா. இதனால எங்க அப்பாவும் அம்மாவும் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க இஸ்ரேலை வெறுப்பாங்க. இஸ்ரேல்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. இஸ்ரேலை வெறுக்கணும் அப்படின்னு தான் எங்களை வளர்த்தாங்க. அது மட்டுமல்ல, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதோடு கூட நாங்க சார்ந்திருக்கிற மார்க்கம், அந்த மார்க்கத்துல உள்ள ஷியா பிரிவு, இவங்களையும் வெறுக்கணும். குறிப்பாக ஹமாஸை சாராத எல்லாரையுமே வெறுக்கணும். இந்த மாதிரிதான் எங்களை சின்ன வயசுலயே வளர்த்தாங்க. And curse them. And yeah, I just want to say sorry, but we used to curse all the Christian and the Jewish. We feel like we should kill them because this is what Quran say. Yeah, I know it's crazy. குறிப்பா அவங்கள சபிக்கணும் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கிறிஸ்டியன்ஸை சபிக்கணும், நாங்க சபிச்சிருக்கோம். யூதர்களை சபிக்கணும், யூதர்களே நாங்க சபிச்சிருக்கோம். சின்ன வயசுல சபிப்பது மட்டுமல்ல, அவர்களை கொலை செய்யணும். இதை இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு இது ஒரு முட்டாள்தனமா தெரியுது. ஆனா எங்களை இப்படிதான் வளர்த்தாங்க சின்ன வயசுல. நீங்க இப்படிதான் வளரணும், யூதர்களை வெறுத்துறணும், கிறிஸ்தவர்களை வெறுத்துறணும், நம்ம பிரிவை சாராத, நம்ம அமைப்பு, இந்த பயங்கரவாத அமைப்பு, இதை சாராத எல்லாரையுமே நம்ம வெறுக்கணும். வெறுக்கிறது மட்டும் இல்ல, அவர்களை கொலை செய்யணும். இது ஏதோ எடுத்துக்கட்டி பேசுறதில்ல. அந்த சகோதரி கொடுத்திருக்கிற பேட்டியை அப்படியே உங்க முன்பாக நம்ம கொண்டு வரோம். I've been married for 13 years in Gaza, but it was between 2002 I moved to Gaza, and in 2012 I started having questioning because I saw what Hamas doing in Gaza when they take on control. They said like we coming here to make everyone equality, and they give people promises, and nothing happened. And they've been like, they said we hate Fatah. Fatah is the organization was in control on Gaza before Hamas, and they asked people to give them their vote in the elections, and I gave my vote to Hamas. I'm sorry for this, but I did this in 2007 I think, or 2006. நாங்க கத்தார்லேருந்து காசாவுக்கு வந்துட்டோம். 2002ஆம் ஆண்டு காசாவுக்கு வந்தோம். 13 வருடம் நான் அந்த காசாவில் ஒரு நபரை திருமணம் செய்து நாங்கள் திருமண வாழ்க்கையில இருந்தோம். நான் நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்ப ஆரம்பித்தேன், நிறைய கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்தேன். எனக்குள்ளாகவே நிறைய கேள்விகள் எழுந்தது. எதனால எனக்குள்ளாக கேள்விகள் வந்தது அப்படின்னா, நான் கண் முன்பாக பார்க்குறேன் ஹமாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. குறிப்பாக அந்த எலெக்ஷன் டைமில் கூட நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. ஹமாஸ் தேர்வாக முன்னாடி அந்த எலெக்ஷன் டைமில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் சமத்துவமாக மக்களை நடத்துவோம், சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. நாங்களும் நம்பினோம். அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ஃபட்டா அவங்களை வெறுக்க சொன்னாங்க. ஸோ இவங்க ரொம்ப நல்ல வாக்குறுதி கொடுத்தனால நாங்களும் நம்பினோம், ஓட் போட்டோம். நான் கூட இந்த ஹமாஸுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. But they just make Gaza more worse, and they start killing the Palestinian. They start to make us feeling, if you are not belong to Hamas, you should be scared. எப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ அதோட எல்லாமே முடிஞ்சு இருந்ததை விடவும் காசா தலைகீழாக மாறிச்சு.
குறிப்பாக எங்க பாலஸ்தீனிய மக்களே அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக ஹமாஸை ஏற்காத மக்கள் யாராவது இருந்தா அவங்க பயந்து தான் இருக்கணும். காரணம் என்னன்னா அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. I keep like thinking, and that time ISIS showing, and they've been killing a lot of people, Muslims people, and I feel like something wrong with this religion. அந்த டைம்ல எங்களுக்குள்ள நிறைய பயங்கள் இருந்தது. அப்போதான் அந்த ISIS தீவிரவாதிகள் நிறைய பேரை கொல்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதனால எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. நான் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு அப்படின்னு. என்னன்னா ஆட்சிக்கு வராங்க, வந்த உடனே தங்கள் செய்கிற தவறுகள், தாங்கள் செய்வது கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பாக்கி வந்ததெல்லாம் வாக்குறுதியா கொடுத்தாச்சு. ஆனா ஒண்ணுமே நிறைவேற்றல, மக்களை சம உரிமை நடத்தல. குறிப்பா இன்றைக்கு வரைக்கும் அங்க வந்து எலெக்ஷன் கிடையாது. இதை வந்து பாக்குற மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் காசால எலெக்ஷன் கிடையாது. 2006 ஹமாஸ் பொறுப்பேற்றது முதல் இன்று வரை அங்க எலெக்ஷன் கிடையாது. இவங்க தான் சம உரிமை, ஜனநாயகம் எல்லாம் பேசுறவங்க, போராளிகள். இந்த சகோதரி அழகா சொல்றாங்க, வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. பார்த்தா யாரெல்லாம் கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சாங்களோ, இவங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்ட ஆரம்பிச்சாங்களோ, இல்ல இவங்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து எங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அந்த டைம் தான் எனக்கு நம்ம பின்பற்றுற இந்த மார்க்கத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பிச்சேன். I raised in Islam. I never been satisfied with God. Islam is not give you peace, and you're always scared something wrong will happen. சின்ன வயசுல இருந்தே என்ன இஸ்லாம் மார்க்கத்துல வளர்த்தாங்க. ஆனா எனக்கு கடவுள்னு உள்ள அந்த இதுகள்ல ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த அந்த டைம்ல உள்ள விஷயங்கள் சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள், அவங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தது. குறிப்பா அவங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் பின்பற்றின மார்க்கத்தால எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கல, எப்போதுமே ஸ்கேர்டாவே இருந்தோம், அதாவது ஒரு பய நிலைமையிலேயே நாங்க இருந்தோம். There's someone, he's close to me. I don't want to mention his name because his safety. He told me he become an atheist, and he asked me to read the Quran without holiness, like a regular book, because the Quran is all about killing, and nothing makes sense for me in Quran. So I feel like, okay, I didn't believe there is no God. I didn't become an atheist. ஸோ இப்படி பயம் நிறைந்த சூழ்நிலையில எங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய க்ளோஸ் ஆன எனக்கு நெருக்கமான ஒரு நண்பன் அவன் வந்து நாஸ்திகனா மாறிட்டான். நான் அவனுடைய பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா அவனுக்கும் சேஃப்டி முக்கியம், தெரியும்ல. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இல்ல, வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்தவொடனே யாரெல்லாம் எதிர்கேள்விகள், அவங்களுக்கு எதிரான காரியங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட ஒருவேளை இவங்க சொல்ற அந்த நபர் அங்க காசாவில் இருக்கலாம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நான் அவனுடைய பேரை சொல்ல விரும்பல, அவனுக்கு சேஃப்டி முக்கியம். ஏன்னா நான் சொன்னதை அவங்க பார்த்து தெரிஞ்சுட்டாங்கன்னா அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அவன் தான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னான்னா, நீ பின்பற்றுகிற அந்த மார்க்கத்துடைய புத்தகத்தை நீ ஒரு மேன்மையான புக்கா பார்க்காம, ஒரு ஹோலினஸா பார்க்காம, ஜஸ்ட் நீ நார்மலா ஒரு புக் வாசிப்பல, ஸோ அதே மாதிரி நீ அந்த புக்கை ஃபுல்லா வாசி, அதுக்கப்புறமா உனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாரு அப்படின்னு சொன்னான். படிக்கும்போது மக்களை கொல்லணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அதுல இருந்தனால எனக்குள்ளாக நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சது. ஸோ நான் படித்து பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. அவங்க அந்த ஏற்றுக்கொண்டு வந்த மார்க்கத்தை சார்ந்த புத்தகத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்றாங்க. அதில் நிறைய விஷயம் நமக்கு தேவையில்லை. லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் படித்து முடிக்கும்போது அந்த புத்தகத்தில் ஒரு சென்ஸே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு அதில் ஒன்றுமே ஒத்து வரல. ஸோ இது எனக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குச்சு. இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து தேவன், இறைவன் இருக்கிறார் என்பது நிச்சயமா நான் அதை நம்புறேன். நான் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி நாஸ்திகனா மாறல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்வி எழும்பிச்சு. உண்மையான இறைவன் யார்? இந்த கேள்விதான் எனக்குள்ளாக முழுவதுமா எழும்பிட்டே இருந்துச்சு. I had something like, I know there is a God, and I start to pray like from 2012 till 2014. There was a war between Hamas and Israel, and I remember the IDF called my ex-husband, and they asked him to call my neighbors because they want to bomb their home. And he told him like, oh, no one is home because Israel is
scaring for the civilians' life. They calling people before they bomb their houses. They are not killing the houses in randomly. So in that night, they bombed our neighbor's house, and it was so scary for me. I feel like, oh, I will die soon. நான் ஜெபம் செய்த காலகட்டம் வந்து 2012 to 14 இந்த 2 வருட இடைப்பட்ட காலத்துல தான் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல ஒரு நாள் என்னுடைய கணவர், முன்னாள் கணவர், நான் அந்த டைம்ல நான் அங்கே காசால இருக்கும்போது என்னுடைய கணவருக்கு ஐஏஎஃப்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஐஏஎஃப் என்னன்னா இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேலுடைய விமானப்படை. அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, உங்களுடைய நெய்பரோட வீட்டை வந்து நாங்கள் தகர்க்க போறோம்னாலே மீனிங் என்னன்னா அங்கே ஏதாவது தீவிரவாதம் சார்ந்த காரியங்கள் அங்கே இருந்திருக்கும். அதனால தான் அந்த இடத்த இஸ்ரேல் வந்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அதுல வந்து சகோதரி கரெக்டா என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனிய மக்களை காக்கணும்னு நினைக்கிறான், இல்லைன்னா அவங்க சும்மா பாம்பு போட்டு போயிருக்கலாம். ஆனா அவங்க வந்து பீப்புளோட லைஃப் அவங்க வந்து சாகக்கூடாது, அந்த பயங்கரவாத செயல்கள் மட்டும் தடுக்கப்படணும், மற்ற மாதிரி பீப்புளோட லைஃப் அவன் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். இது வந்து இந்த சகோதரி சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த மீடியா சொல்லுவானுங்கல்ல, இஸ்ரேல் பாம்பு போட்டான், அது நடந்து இது நடந்து அப்படின்ட்டு. இப்போ கூட இஸ்ரேல் அந்த போர் நடக்கும்போது எங்கெல்லாம் இஸ்ரேல் பாம்பு போட போறாங்களோ, நீங்க சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கரெக்டா ஒரு பில்டிங்கை மட்டும் கேமரா காட்டிட்டே இருப்பாங்க, வீடியோல காட்டிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த பில்டிங்ல மிசைல் விழும், அந்த பில்டிங் தரைமட்டமாகி போகும். ஸோ இது எப்படி சாத்தியம்? பெஸ்ட் பாருங்க, இந்த பில்டிங்ல தான் இப்போ அட்டாக் நடக்க போகுதுன்னு அங்கே இருக்க மக்களுக்கு எப்படி தெரியும்? இஸ்ரேல் வந்து அதுக்கு முன்னாடியே ஹெலிகாப்டர் மூலமாக, ட்ரோன் மூலமாக லீஃப்லெக்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, மேலேருந்து பறக்க விட்டுருவாங்க. ஸோ அந்த பேப்பர் எல்லாம் கீழே வரும்போது இவங்க எடுத்து படிப்பாங்க. அதில் என்ன இருக்கும்னா, இந்த ஏரியாவில் இந்த பில்டிங்கை நாங்கள் இப்போ தகர்க்க போகிறோம், நீங்கள் எல்லாம் வெளியேறுங்கன்னு இருக்கும். அந்த பேப்பர்ஸ் கூட நிறைய நம்மள்ட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதேமாரி அங்கே உள்ள மக்கள்கிட்ட கூட இஸ்ரேல் வீரர்கள் தொலைபேசி ஃபோன் மூலமாக பேசுகிற வீடியோஸ் கூட இருக்கு, அங்கேருந்து மாறுங்க அப்படி. ஸோ இதை வந்து வெளியில மீடியா மத்தியில் இஸ்ரேல ரொம்ப ஒரு கொடூரக்காரனாக காட்டணும், பார்த்தீங்களா மக்கள் இருக்கிற இடத்துல குண்டு போடுறான்னு காட்டணும்னு ஃபர்ஸ்டே இந்த ஹமாஸை சார்ந்த நபர்கள் ஆளை செட் பண்ணி அங்கே கேமரா வச்சிருவான். ஒரு 1 ஹவரா கேமரா இருக்கும் அங்கே. கரெக்டாக அந்த ஷாட் அங்கே பில்டிங் தகர்றது வரைக்கும் கேமராவை வச்சிருவான். கேமரா வச்சுட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, அவனே செட்டப் பண்ணியிருப்பான் சில மக்கள் அங்கேருந்து ஓடுற மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த சைடில் மக்கள் இருப்பாங்க, கரெக்டாக அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரைக் நடந்த உடனே மக்கள்லாம் ஓடுவாங்க. ஸோ இதை கரெக்டாக அப்படி வீடியோ எடுத்து வெளிவிடங்க மக்களுக்கு, பார்த்தீங்களா இஸ்ரேல் பாம்பு போட்டான் அப்படின்னு இதை மிஸ்லீட் பண்ணுறது. நான் தான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இந்த மீடியாஸை நம்பாதுங்க, மீடியாஸில் வருகிற ஒன்றையுமே மேக்சிமம் நம்பாதுங்க. எல்லாரும் தீவிரவாதிகளை, குறிப்பாக பயங்கரவாதிகளை நல்லவர்களாக உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சப்ஜெக்ட் வரும். இந்த சகோதரி அதான் சொல்கிறாங்க, இவங்க அங்கே இருந்த டைம்லையும் இதே தான் நடந்திருக்கு. இஸ்ரேல் வீரர்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டே பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அங்கே அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு நைட்டு அங்கே பாம்பு போட்டாங்க, அந்த இடத்த தகர்த்துட்டாங்க. இந்த சம்பவம் இவங்க அண்டை வீட்டில் நடந்தனால இவங்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்துட்டு, நம்மள இனி இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்திருக்கு. I've been crying a lot in that night. I said, God, if you are exist, please, I want to know you. I want to call your name. I want you to save me. So in that night, I was dreaming, and I saw myself with my mom, and my mom passed away in 2005, and that was in 2014. I saw my mom, and we've been sitting in the balcony, and the moon was so big and come closer to us. And my mom asked me to look at the moon, and I saw Jesus' face coming out the moon, and he was speak to me in Arabic, and he said, "Ana Rabb Yeshua," like I'm the God Jesus. And he was talking to me. But what I'm remembering, he was say, "Inti binti ma tkhafi. You are my daughter. Don't be afraid." So I feel like, okay, when I woke up, I feel like maybe it's just take a second, but I feel like there is a moment, I feel like there is a light in the room. Something like, oh, this is real. இதனால நான் வந்து ஃபுல்லாக அழுதுட்டே இருந்தேன். இறைவன் ஒரு ஆள் இருக்கீங்கன்னா எனக்கு உங்களை தெரிஞ்சுக்கணும், நீங்க யார் என்பதை நான் அறியணும், என்ன நீங்க காப்பாற்றணும், உங்களை நான் பேர் சொல்லி அழைக்கணும், உங்க பேர் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது மட்டுமில்ல என்ன நீங்க காப்பாற்றணும், இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்ன நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டே இருந்தேன்.
அப்படி அழுதுட்டே இருக்கும்போது நைட்டு நான் தூங்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல என்னுடைய அம்மா வராங்க. எங்க அம்மா முன்னாடியே இறந்துட்டாங்க. 2005ஆம் ஆண்டுலயே இறந்துட்டாங்க. அவங்க என் கனவுல வராங்க. அப்ப நானும் என்னுடைய அம்மாவும் அந்த கனவுல நாங்க ஒரு பால்கனில இருக்கிறோம். வெளியில நிலாவ பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நிலா திடீரென்று எங்க கிட்ட க்ளோஸா வரத நாங்க உணர்ந்தோம். அப்போ என் பக்கத்துல இருக்க என்னுடைய அம்மா, "நீ அந்த நிலாவ பாரு" அப்படின்னு என்ன கை காட்டி பார்க்க சொல்றாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு முகம் எனக்கு நேராக தென்படுது. அந்த நிலாவிலிருந்து ஒரு முகம் எனக்கு நேரா தென்படுது. அது மட்டுமல்ல, அரேபிய மொழியில ஒரு வார்த்தை எனக்கு சொல்லப்படுது. அந்த வார்த்தை என்னவென்றால், "நான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து" என்ற வார்த்தை. அப்படி அவர் சொல்லிட்டு என்ட்ட என்ன சொல்றாருன்னா, "நீ என்னுடைய மகள். நீ எத குறிச்சும் பயப்படாத." இந்த வார்த்தைகள கேட்டவுடனே நான் அப்படியே முழிக்கிறேன். இந்த சம்பவம் எவ்வளவு நிமிஷம் நடந்ததுன்னு தெரியல. ஒரு சின்ன செகண்ட்ல தான் இந்த சம்பவம் எல்லாமே நடந்துச்சு. நான் இந்த கனவுல இருந்து நான் முழிச்ச உடனேயுமே என்னுடைய ரூம் ஃபுல்லாவே ஒரு பிரகாசமா இருந்துச்சு. என்னால அத நம்பவே முடியல. இதுதான் உண்மையா இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். So I never heard about Yeshua's name before because we call him Isa in Quran. I never been with the Christian people. Like my community is 100% Islam. I never met Christian people in my life to see like people come and told me about Jesus. No one told me about him before. But when I heard the name, I feel like it's a beautiful name and he's a beautiful God. And I feel peace inside my heart. It's like for the first time, I feel like someone's loved me. Like, oh, someone's loved me because I never feel loved with my family. Like, because they are, I don't hate them. I love my family. But being Muslim, it's being, you don't have peace, you know? எனக்கு சொல்லப்பட்ட அந்த யெசுவாங்கிற பேர நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. நான் வந்து என்னுடைய மத புத்தகத்துல இன்னொரு பேர்ல நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு எந்த கிறிஸ்தவ மக்களையுமே தெரியாது. நான் வந்து சின்னதிலிருந்து வளர்க்கப்பட்டது முதல், நான் வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய மார்க்கம் சார்ந்த மக்களோட தான் வளர்ந்தேன். கிறிஸ்டியன் பீப்பிள், கிறிஸ்தவ மக்கள நான் வந்து பார்த்ததே கிடையாது. யாருமே என்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நபர பத்தி சொன்னதுமே கிடையாது. அதனால எனக்கு இந்த இயேசுவன்னு உள்ள பேர கேட்டதுக்கு அப்புறம் கூட, ஜீசஸ்ன்னு உள்ள பேர கேட்டதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியல. நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆகியிருந்தேன். இது என்ன நேம் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகியிருந்தேன். ஆனா அந்த பெயர் நான் கேட்ட உடனேயுமே, அந்த பெயர் வந்து ரொம்ப ஒரு அழகான பெயர். இயேசு என்கிற அந்த பெயர் ரொம்ப ஒரு அழகான தேவன். அந்த பெயர் கேட்ட உடனே என்னுடைய மனதுக்குள்ளாக ஒரு சமாதானம் வந்துச்சு. அது வரைக்குமே நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல், என்னையும் ஒருத்தர் லவ் பண்றாரா? என்னையும் ஒருத்தர் நேசிக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எனக்குள்ள வந்துச்சு. ஏன்னா, சின்ன வயசுல என் ஃபேமிலிலேருந்து லவ்னு உள்ள ஒரு விஷயமே ஃபேமிலிய நான் நேசிக்கிறேன். ஆனா கூட அந்த அன்புன்னு உள்ள விஷயமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த இயேசுன்னு உள்ள அந்த பேர் கேட்டதிலிருந்து எனக்குள்ளாக ஒரு சமாதானம் வந்துச்சு. ஒரு அன்பு வந்துச்சு. Yeah, I feel like someone's loved me. So I start to search about his name in Google and I found a Christian page. It's Egyptian Christian. And I tried to, like when I open this page, the first verse come to my face. It's love your enemies. When Jesus, I said, oh, who said love your enemies? Like in Quran said, like we should kill all the Jewish, we should kill all the Christian, or make them paying jizya. Like who asked to love the enemies? Like it's crazy, you know. It's like, so I start to sending messages for this page, and the admin, I didn't know if she's a woman or a man till now, but I will say it's she. But she asked me to read the Bible, and she told me there's thousands of Muslims are now seeing Jesus in their dreams and converting to Christianity. She said, you are not the first one. I feel like, okay, that's cool because I thought it's only me. உடனடியா நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஜீசஸ்ங்கிற அந்த நேம் போட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ பேஜ் வந்துச்சு. ஒரு எகிப்திய கிறிஸ்தவ பேஜ் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த பேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேயுமே அந்த பேஜ்ல ஒரு வசனம் போடப்பட்டிருந்துச்சு. அந்த வசனம் என்னன்னா, லவ் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள். இந்த வசனம் அதுல போடப்பட்டிருந்துச்சு. இந்த வசனத்தை பார்த்தவுடன் எனக்குள்ளாக ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஏற்றுக்கொண்டிருந்த மார்க்கம் அங்க வந்து உங்களுடைய சத்துருக்களை கொல்லணும், வகைக்கணும், குறிப்பாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட எல்லாரையுமே அழிக்கணும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா முதல் முறையாக நான் ஒரு வசனத்தை பார்க்குறேன், உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு.
உடனடியா அந்த கிறிஸ்டியன் பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சேன். அவங்க வந்து ஒரு ஆணா, ஒரு பொண்ணா எனக்கு தெரியாது. அது யாருன்னே தெரியாது. ஆனா நான் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சேன். என்னுடைய அனுபவங்கள சொல்ல ஆரம்பிச்சேன். நான் வந்து இப்படி இன்னொரு மார்க்கத்துல இருந்தேன். ஆண்டவர் எனக்கு கட்ஸ் தந்தார் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு அங்கேருந்து ரிப்ளை பண்ணாங்க. நீங்க மட்டும் இல்லம்மா, உங்கள மாரி ஆயிரக்கணக்கான மக்கள் இதே மாரி இயேசு கிறிஸ்துவை தரிசிச்சு அவங்க வந்து அவர சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் மட்டும் தான் மாறியிருப்பேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாரி அவங்க சொல்றாங்க. Your ex-husband who's a member of Hamas, your dad who's a member of Hamas in general. How did that change the way you view what's happening in Gaza? Yeah, because you know what happening in Gaza, it's all about Hamas. Hamas always is starting to make troubles. Like, we've been in peace till Intifada is happening, and we call like it's. I know I'm Palestinian. I have Palestinian ID. It's like I still have my Palestinian ID. Like, so, but I know the right for Jewish. It's their promised land. I read the Bible, and even in Quran, it's never mentioned Palestine. It's the land for Bani Israel, and they said, okay, it's our land, and we should kick all the Jewish. And I remember my grandma said she was living with her Jewish neighbor, and they've been living love and peace. Like, we've been living peace, but when Hamas start to make troubles, and every time we have peace, and they start to send rockets, attack Israel with the rockets, so that's why Israel start to bombing. ஸோ அடுத்தபடியாக அந்த நிருபர் கேட்குறாங்க, உங்களுடைய அப்பா, உங்களுடைய கணவர் எல்லாருமே ஹமாஸ்ல இருக்காங்க. இப்போ காசால என்ன நடக்கு? ஸோ உங்க வியூவில் காசாவில் என்ன நடக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, ஹமாஸ் தான் பிரச்சனை. இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஹமாஸ் தான் காரணம். இங்கே நடக்கக்கூடிய ட்ரபிள் எல்லாவற்றுக்குமே ஹமாஸ் தான் காரணம். நாங்கள் முன்னாடி கூட கொஞ்சம் பீஸா இருந்தோம். நான் கூட ஒரு பாலஸ்தீனிய பெண்மணி தான். அதுக்குள்ள ஐடி கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த ஐடி அவங்க காட்டுறாங்க. எனக்கே தெரியுது, நான் பைபிளை படிச்சிருக்கிறேன், புராணம் படிச்சிருக்கிறேன். இஸ்ரேல் வந்து யூதர்களுடைய பூமி. இன்ஃபேக்ட் குரான்ல கூட பாலஸ்தீன் உள்ள ஒரு பேரை கூட இல்லை. ஆனா இஸ்ரேலுங்கிற பேர் அங்க நிறைய இடத்துல காணப்படுது. குறிப்பா யூதர்களை வெளியேற்றணும், அதுதான் எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட போதனை இருந்துச்சு. என்னுடைய பாட்டி கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அவங்க அண்டை வீட்டுல ஒரு யூத ஃபேமிலி இருந்திருக்கு, அவங்கள கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா நடைபெறுகிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இந்த ஹமாஸ் தான். எப்போ எல்லாம் அங்க ஒரு சமாதானம் வருதோ, எப்போ எல்லாம் அங்க மக்கள் பீஸா இருக்கிறாங்களோ, உடனே இந்த ஹமாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ராக்கெட்டு இஸ்ரேல் நேராக அனுப்பி விடுவாங்க. உடனடியாக இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து பாம்பு போடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நாட்டுக்குள்ளாக தாக்குதல் நடத்தினா இன்னொரு நாடு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் இஸ்ரேலுக்குள்ள வந்து 1200 பேரை கொண்டுட்டு நிறைய மக்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஒரு போரே வந்துச்சு. அதான் அவங்களும் மென்ஷன் பண்றாங்க. நான் அங்கே இருந்த டைம்ல கூட நிறைய நாட்கள் சமாதானமா போச்சுது. ஆனாலுமே எப்போ அங்க ஒரு சமாதானம் நிலவுதோ உடனடியாக யார் வந்துருவா? நம்ம ஹமாஸ் போராளிகள் இல்ல, சும்மா இருக்க முடியாது அவங்களால. உடனே இங்கேருந்து அங்க பாம்பு போடுறாங்க, அங்க அந்த சமாதானத்தை சீர்குலைச்சு விட்டுருவானுங்க. And you remember, like, after the war in 2008, Israel sent money to rebuild Gaza, and they promised Gaza's people, Gaza will be like a Singapore, but just let's have peace. But they doesn't want to have peace. They just want to kill and make people suffering and stay on control and having all the monies coming out from outside. குறிப்பா 2008 காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர் முடிந்த டைம்ல இஸ்ரேல் வந்து காசாவுக்கு நிறைய பணம் அனுப்பியிருக்காங்க. நாங்க வந்து காசாவை சிங்கப்பூர் மாதிரி மாற்றோம், அங்க சமாதானம் நிலவட்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இந்த ஹமாஸ் போராளிகள் அல்லவா, சும்மா இருக்கவே முடியாது. சமாதானமா மக்கள் வாழணுமா? வாய்ப்பில்லவே இல்லை. போராளிகள் உடனே பொங்கி எழுந்துருவாங்க. அதாவது சமாதானம்னு சொன்னாலே போராளிகளுக்கு இருக்க முடியாது ஹமாஸுக்கு. அதான் அவங்க அதான் சொல்றாங்க. 2008 காலகட்டத்தில் ஒரு சின்ன போர் முடிவுக்கு வரும்போது இஸ்ரேல் பணம் அனுப்புனாங்க. பணம் அனுப்பிட்டு நாங்கள் வந்து காசாவை சிங்கப்பூர் மாதிரி மாற்றோம், இங்கே அமைதி நிலவட்டும் அப்படின்னு அவங்க விரும்புனாங்க. ஆனால் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இதை விரும்பல.
And I remember, like, when my ex-husband was talking, he was not talking to me, he was talking like for his uncles and his friends, and he said, oh, now we are building a city under a city. So they took all the money is coming to rebuild Gaza, and they just built the tunnels, and there's a real city under a city. But they never built a shelter for people, for children. Never. No, there's no one shelter in Gaza. It's all about the tunnels. It's all for Hamas. They are hiding now, and they just let people to die and use the human and children like human shield. They doesn't care for our life. They just care for their position and their power, and they just want to stay strong and they want to stay on control, but they doesn't care for our lives. வெளியிலிருந்து வரக்கூடிய பணங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை என்னுடைய கணவர் அவரும் ஹமாஸ் மெம்பரா இருக்காரு. அவர் என்கிட்ட பேசினதுல என்னுடைய அங்கிள்ஸ்ட அவர் பேசும்போது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து இந்த காசாவுக்கு அடியில ஒரு சிட்டியை உருவாகணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து கொடுக்கப்படுகிற எல்லா பணங்களையும் வைத்து அடியில ஃபுல்லா டனல் கட்டிட்டானுங்க. நம்ம பார்த்துட்டு போல இஸ்ரேல் வந்து அநேக சுரங்கங்கள் அழிச்சாங்க. எங்க வேலையே தான். இப்படி இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டி டனல் கட்டினவனுங்க மக்களின் பாதுகாப்பிற்காக ஒண்ணுமே பண்ணல. மக்களின் பாதுகாப்பிற்காக ஒரு ஷெல்டர் கூட கட்டல. குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஒரு ஷெல்டர் கூட கட்டல. காசால போர் காரியங்கள் ஏதாவது வந்தா மக்கள் தப்பிப்பதற்கான ஒரு ஷெல்டர் கூட கிடையாது காசாவில். ஆனா அங்க டனலுக்கு மட்டும் பஞ்சம் இல்ல, சுரங்கங்கள். ஏன்னா தீவிரவாதிகள் எல்லாம் உள்ள பேர்ல இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும்ல பாதுகாப்பா. அதுக்காக அந்த டனல் மட்டும் அவங்க பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. அந்த டனல்ல மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அங்க போய் இருந்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மக்கள் சாகணும், மக்களை வந்து மனித கேடயங்களாக அவங்க பயன்படுத்துறாங்க என்பதை அந்த சகோதரி மிக தெளிவா போட்டு உடைச்சிட்டாங்க. Like, don't be afraid to think, to use your brain. Don't take everything they are saying as a fact, because we take everything they are saying as a fact, but we should think, and you have to go to the history, the close history. Like, you have to read, you have to open your mind, like, not because of our emotions, like, oh, Hamas is protecting Gaza, and no, they are not. Like, if I want to say, like, who's our enemy is Hamas. Hamas is evil. Hamas doesn't care about Palestinian. They doesn't care about. They just want to kill. They have this culture. Like, if we get killed, we are going to Jannah. We are enjoying the 72 virgins, and they are taking the children from 4 years and 5 years and start to bring them in the Quran memorization, and start to learn them how to hate Israel and how to use the weapons. And believe me, from 4 and 5 years, they start to do this with the kids. And I know it's not easy, like when you're raised on something and you see your parents and all your family believe in this. But my advice, like, don't be scared to think. Don't be scared to make questions, because in Islam you are not allowed to think and make questions. You should just obey. But God give us this brain and give us the Holy Spirit to ask Him and to find a way. இறுதியாக அந்த நிருபர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த வீடியோவை பார்க்குற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து பார்க்குற எதையும் வச்சு எதையுமே நம்பாதீங்க. நீங்க வந்து வரலாறு படிங்க, ஹிஸ்டரியை படிங்க, எல்லாத்தையும் படிச்சு பார்த்து நீங்க விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த மீடியாஸ் எல்லாமே பயங்கரவாதிகளை போராளிகள் ரேஞ்சுக்கு காட்டிட்டு இருக்காங்க. அந்த சகோதரி அங்க ஐ விட்னஸா அங்க இருந்தவங்க எதுவுமே கட்டுக்கதை இல்லை. அவங்க அங்க இருந்து டைரக்டா அனுபவித்த காரியங்களை அவங்க பார்த்ததை அவங்க கண்ணால. ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஹமாஸுடைய ஃபவுண்டர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஹமாஸுடைய மெம்பர். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களோட உண்மைகளை அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க. நீங்க பாக்குறத வச்சு நம்பாதுங்க. நீங்க படிங்க, ஃபேக்டை படிங்க, ஹிஸ்டரியை படிங்க, ஒரிஜினல் ஹிஸ்டரியை படிங்க, டூப்ளிகேட் ஹிஸ்டரியை படிக்காதுங்க. இங்க நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. கண்ட மெனிக்கு என்னெல்லாமோ சொல்லுவாங்க வரலாறு. ஒரிஜினல் வரலாறை படிங்க, அப்ப தெரியும் அந்த நிலம் யாருக்கானது அப்படிங்கிறது. குறிப்பா நம்ம வந்து நம்ம மூளையை செயல்படுத்தணும், நம்ம யோசிக்கணும். யாரோ சொல்ற கதைகளை கேட்கக்கூடாது. நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும், நுட்பமா திங்க் பண்ணணும் அங்க என்ன நடக்கு அப்படின்னு. அப்போ வந்து உங்களுக்கு அநேக உண்மைகள் தெரிய வரும். குறிப்பா இந்த ஹமாஸ் என்கிறது வந்து ஒரு ஈவில், அது வந்து ஒரு சாத்தான்.
அவங்களுக்கு இந்த ஹமாஸுக்கு பாலஸ்தீன் மக்களை பற்றி கவலையே கிடையாது. அவங்களுக்கு கொல்லணும். அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். ஸோ இந்த மாதிரி மக்களை கொலை பண்ணுனா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பரலோகத்தில் 72 கன்னி பெண்கள் கொடுக்கப்படும். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. சின்ன குழந்தைகள், பாலஸ்தீனத்தில் உள்ள சிறு குழந்தைகள் முதல் அவங்க என்ன சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, எவ்வாறு இஸ்ரேலை வெறுக்கணும், துப்பாக்கிகள் வெப்பன்ஸை எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், இதை மட்டுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட குடும்ப சூழல்கள், இப்படிப்பட்ட ஒரு போதனைகள் மத்தியில வளர்ந்து வரும்போது அது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எதுக்குமே பயப்படாதுங்க. நீங்க வந்து கேள்விகள் எழுப்புங்க. நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பின்பற்றுகிற அந்த மார்க்கத்துல உங்களை கேள்வி எழுப்ப விட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல மூளையை தந்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான சாட்சி. இவங்க மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு அண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சாட்சி கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். அநேக மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தகவல் மற்றும் இவங்க சொன்ன உண்மைகள் அநேகரிடம் சென்று சேரணும். இந்த வீடியோ இப்போ வேர்ல்டு லெவல்ல வைரலா போயிட்டு இருக்கு. நம்மளும் இதை ஒன்றாக கொண்டு வரோம். அநேக மக்களுக்கு இந்த வீடியோஸை பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேவன் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.